கேரள மாநிலம் கடைசி கடவு தமிழக இல்லத்தில் தமிழர்கள் 20 பேர் படுகாயமடைந்து உள்ளனர். கேரள மாநிலம் இடுக்கிக்கு தோட்ட வேலைக்காக தமிழர்கள் சென்ற ஜீப் விபத்துக்குள்ளாகியது. பேருந்தில் மோதிய 20 பேர் படுகாயமடைந்து 5 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கேரள மாநிலம் இடுக்கிக்கு தோட்ட வேலைக்காக தமிழர்கள் சென்ற ஜீப் விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. பேருந்தில் மோதியதில் 20 பேர் படுகாயம், 5 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஹேமலதா. வணக்கம் ஹேமலதா, தகவல்களை பகிரலாம். வணக்கம் வினிதா. தேனி மாவட்டம் அருகே உள்ளது பார்த்தீங்கன்னா கேரள மாநிலமான இடுக்கி மாவட்டம். இங்கே பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கும் அதிகமான ஏக்கர்ல பார்த்தீங்கன்னா ஏலக்காய் விவசாயம் நடைபெற்று வருகிறது. இந்த ஏலத்தோட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா நாள்தோறும் சுமார் ஒரு 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தினமும் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்திலிருந்து ஜீப் உள்ளிட்ட வாகனங்களில் செல்வது வழக்கம். அதான் அதிகாலை 4 மணி முதலே இந்த ஜீப்ல இருந்து ஆளுக வேலைக்கு செல்வது வழக்கம். இந்நிலையில பார்த்தீங்கன்னா இந்த தேனி மாவட்டத்திலிருந்து சென்ற ஜீப்ல பார்த்தீங்கன்னா அணைக்கரை, அதாவது இடுக்கி மாவட்டத்தில் அணைக்கரை அருகே உள்ள கடைசி கடவு என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா எதிரே வந்த தனியார் பேருந்து மீது ஜீப் மோதியது. இதுல பாத்தீங்கன்னா ஜீப்பில் பயணம் செய்த 20 தொழிலாளர்கள் பாத்தீங்கன்னா காயமடைஞ்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 10க்கும் மேற்பட்ட படுகாயங்களுடன் ஒரு 5 பேர் பாத்தீங்கன்னா அதாவது சீரியஸான நிலைமையில பாத்தீங்கன்னா தற்பொழுது தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. மேலும் சிறு சிறு காயங்கள் அடைந்தவங்க பாத்தீங்கன்னா அங்கேயே அருகில் இருக்கக்கூடிய அணைக்கரை தாலுகா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த விபத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஜீப் அதிவேகமா சென்றதே இந்த விபத்துக்கு காரணம் சொல்லி தற்பொழுது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இப்ப தமிழக தொழிலாளர்கள் ஜீப் விபத்துக்குள்ளானதால பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுன்னு சொல்லலாம். தகவல்களுக்கு நன்றி ஹேமலதா.